ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். செம்ம டேஸ்டியான செம்ம ஃப்ளேவர்ஃபுல்லான ஹைதராபாத் பிரியாணி. எல்லாரும் கடையில் போனோன்னே ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஹைதராபாத் பிரியாணி தான் கேட்போம். அதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? அதுக்கு ஒரு மேரினேஷன் பண்ணணும். அந்த மேரினேட் பண்ணி ஓவர் நைட் இல்லாட்டா அட்லீஸ்ட் 2 ஹவர்ஸ் ரெஸ்ட்ல வைக்கணும். அப்பதான் நம்ம நினைக்கிற டேஸ்ட் வரும். இந்த மேரினேட் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? 1 kg சிக்கன்ல 1 டேபிள் ஸ்பூன் வந்து உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் பொடி, 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து ஏலக்காய் தூள். இது கண்டிப்பா சேர்க்கணும். இது சேர்த்தாதான் அந்த ஹைதராபாத்தோட ஃப்ளேவர் வரும், பிரியாணி ஃப்ளேவர். 1/2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான் தனித்தனியா சேர்த்திருக்கேன். 1/2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பேஸ்ட், 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து பூண்டு பேஸ்ட். நீங்க வந்து சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம், சேர்த்து அரைச்சும் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் 1/2 டேபிள் ஸ்பூன் பச்சை மிளகாய் பேஸ்ட், 3 இன்ச்சு பட்டை, 3 ஏலக்காய், 3 கிராம்பு, 1/2 டீஸ்பூன் சாகி ஜீரா, அப்புறம் கொஞ்சமா வந்து 1/2 டீஸ்பூன் கஸ்தூரி மேத்தி ஆட் பண்ணணும். தேவைன்னா ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா வேண்டாம். அதுக்கப்புறம் 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து மஞ்சள் பொடி, 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து கரம் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் வந்து மல்லிப்பொடி, 50 கிராம் கொத்தமல்லி புதினா, 2 பெரிய வெங்காயம் வந்து பொன்னிறமா வறுத்து வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இதுல வந்து ஒரு வெங்காயம் வந்து 3 வெங்காயம் நம்ம மொத்தமா பொரிச்சேன். அதுல 2 வெங்காயம் இதுல வந்து சேர்த்திருக்கேன். ஒரு வெங்காயம் பொரிச்சது வந்து மேல வந்து கார்னிஷ்க்கு ஆட் பண்ணணும். அப்புறமா ஒரு லெமன் ஜூஸ் சேர்த்துக்கணும், சீட்ஸ் இல்லாம. 1 டேபிள் ஸ்பூன் நெய், 3 தக்கோலம்னா ஸ்டார் அனைஸ், நட்சத்திர சோம்பு சேர்த்து 250 கிராம் தயிர் சேர்த்து மிக்ஸ் பண்ணி நல்லா வந்து இது பிசைஞ்சு எடுக்கணும். இந்த மசாலா வந்து சிக்கன்ல சேரணும், அந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்து கொஞ்சமா வந்து நெய்யும் ஆட் பண்ணிக்கோங்க. அந்த ஃப்ளேவர், நெய்யோட ஃப்ளேவர் வந்து சிக்கன்ல செம்மையா இருக்கும். நெய்யும் ஆட் பண்ணி நல்லா பிசைஞ்சு ஓவர் நைட் இல்லாட்டா 2 ஹவர்ஸ் வந்து இது ஊற வைக்கணும். அப்புறமா தண்ணி வந்து நம்ம அரிசி பாயில் பண்ணிட்டு தனியா தண்ணி வைக்க போறோம். அதுக்கு 3 லிட்டர் பிரியாணி பாட்டில முங்குற அளவு தண்ணி வச்சு சூடு பண்ணணும். நல்லா எல்லா பக்கமும் கொதிக்கணும். ஒரு பக்கம் மட்டும் கொதிச்சோன்னா நம்ம இதை ஆட் பண்ணணும், அரிசி ஆட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஆட் பண்ணிடாதீங்க. நல்லா எல்லா பக்கமும் கொதிச்சு நல்லா பபிள்ஸ் நடுவுல இருந்து பொங்கி சைட்ல போகும்ல, அந்த அளவுக்கு நல்லா கொதிக்க வைக்கணும். கொதிக்க வச்சாதான் வந்து அரிசி வந்து பாதி வேகாம சில பேருக்கு இருக்கும். அது அப்படியெல்லாம் அவிக்காது. நல்லா கொதிச்சு வெந்ததும் அதுல நான் வீடியோல காட்டுற மாதிரி ஸ்பைசஸ் எல்லாம் வந்து ஆட் பண்ணுங்க. 2 டீஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு விழுது, கொஞ்சமா கொத்தமல்லி புதினா இலை, அது 3 டேபிள் ஸ்பூன் உப்பு. உப்பு எப்படி இருக்கேன்னா நம்ம நாக்குல தொடும்போது, அதை எடுத்து நாக்குல வைக்கும்போது கொஞ்சம் கடிக்கணும். உப்பு லைட்டா கொஞ்சம் அதிகமா இருக்கணும். 1/2 hour ஊறினேன். அதுல உப்பு நெய்யும் போடணும். நெய் வந்து நம்ம பிரியாணி அரிசியில அந்த ஃபிளேவர் கொண்டு வரதுக்கு வந்து நெய் போடணும். நல்லா கொதிச்சதும் நம்ம 1/2 hour ஊற வச்சு 1 கிலோ பாஸ்மதி அரிசி வந்து சேர்த்து 9 minutes வந்து பாயில் பண்ண விடணும். நல்லா பாயில் பண்ணணும். அது 9 minutes கரெக்டா பாயில் பண்ண விட்டுட்டு இப்ப நம்ம தம் கட்ட போறோம். ஒரு 3 kg தபராயில ஊற வச்ச சிக்கன் மசாலா சேர்த்து அதுல ஒரு 3 குழிக்கரண்டி வந்து நம்ம அரிசி தண்ணி எடுத்தோம்ல, அரிசி பாயில் பண்ண எடுத்தோம்ல, அந்த தண்ணி வந்து நான் அதில் லைட்டா சேர்த்துக்க போறேன். லைட்டா சேர்த்து ஒரு 5 minutes வந்து அந்த நம்ம அடுப்புல வச்சு கொஞ்சம் லைட்டா பாயில் பண்ணணும். பாயில் ஆனவுடனே இந்த 9 minutes வெந்த அரிசி, இப்பதான் அரிசி சேர்க்கிறேன். ஏன்னா வந்து நல்லா கொதிச்சு வெடியது கொஞ்சம் லேட் ஆச்சு. அரிசி போட்டு கரெக்டா 9 minutes ஆனோடனே அரிசி எடுத்துடணும். அரிசி எடுத்து இந்த நம்ம தம் கட்டின அந்த தபரால அந்த அரிசி வடிச்ச அரிசியை சேர்த்துக்கணும். சேர்த்து மேல நெய், புதினா மல்லி, குங்குமப்பால், வறுத்த வெங்காயம், முந்திரி போட்டு 30 minutes தம் போட்டு இறக்குனீங்கன்னா செம்ம டேஸ்டியான 30 minutes தம் போட்டு ஒரு 10 minutes ஃபர்ஸ்ட்ல விட்டு இறக்குனீங்கன்னா செம்ம டேஸ்டியான ஃபிளேவர்ஃபுல்லான ஹைதராபாத் பிரியாணி ரெடி ஆயிரும். ஒருக்கா செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு ஃபீட்பேக் சொல்லுங்க. கரெக்டான அளவுகளோட கரெக்டா சொல்லியிருக்கேன்.